இன்னைக்கு காலையில் என்னோட நண்பர் ஒருத்தர் ரொம்பவே பதட்டமாக வந்தார். என்னென்ன பதட்டமாக இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து அவர் சொன்னார், என்னோட மொபைல் வந்து தொலைஞ்சிருச்சுப்பா, அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சரி விடுங்கண்ணா, உங்கள் மொபைல் ஏற்கனவே வந்து ரொம்ப வீக்காக தான் இருந்தது, சரி விடுங்க புது மொபைல் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், மொபைல் தொலைஞ்சா கூட பரவாயில்லப்பா, அதில் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான கான்டாக்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அது இல்லாமல் வந்து என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டுங்க, அது மட்டும் இல்லாமல் காலேஜ் ஃப்ரெண்டுங்க எல்லாத்தோட ஃபோன் நம்பரும் அதில் தான் இருக்குது. அதை வந்து மிஸ் பண்ணிட்டேன். இனிமேல் வாங்குறது ரொம்பவே கஷ்டம், அவங்கள்ட்ட போயிட்டு ஒவ்வொருத்தங்கள்ட்டையும் கான்டாக்ட்ஸை வாங்குறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். சரிங்கண்ணா, இதுக்கு நீங்கள் முன்னையே ஜிமெயிலில் உங்கள் கான்டாக்ட்ஸ் எல்லாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களா அப்படின்னு நான் கேட்டேன். இல்லைப்பா, ஜிமெயிலில் எப்படி சேவ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது, ஜிமெயிலில் சேவ் பண்ணால் என்ன பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரி கேட்டார் அவர். சரிங்கண்ணா, நான் சொல்லித்தரேன். இனிமேல் நீங்கள் உங்கள் கான்டாக்ட்ஸை வந்து ஜிமெயிலில் சேவ் பண்ணுங்கள். இனிமேல் உங்கள் மொபைல் தொலைஞ்சதுனாவோ இல்லை உடஞ்சிருச்சுனாவோ கவலைப்பட தேவையில்லை. புது மொபைல் நீங்கள் வாங்குற புது மொபைலில் அந்த நம்பரெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் எளிமையாக அப்படின்னு நான் சொல்லிட்டு வந்தேன். இந்த பிரச்சனையை பல பேர் பேஸ் பண்ணியிருப்பீங்க. இது போல் நம்மளோட கான்டாக்ட்ஸையும் எப்படி நம்ம ஜிமெயிலில் சேவ் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் இது. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் சிட்டி யூடியூப் சேனல். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து உங்க மொபைலை கையில் எடுத்துக்கோங்க, டயல் பேடை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு நம்பரை வந்து சேவ் பண்ணி காமிக்கிறேன். கிரியேட் நியூ கான்டாக்ட் கொடுக்குறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிம் கார்டு செலக்ட் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணி காட்டுற மாதிரி இதில் வந்து சிம் கார்டு உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதை வந்து உங்கள் இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணீங்களோ அதை மட்டும் நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. நீங்கள் மறந்துட்டீங்கன்னா அப்புறமா உங்கள் கான்டாக்டை வந்து ரெக்கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த இமெயில் ஐடியை மட்டும் ஞாபகமாக வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு நம்பர் கொடுக்குறேன், நேம் கொடுக்குறேன், நேம் கொடுத்துட்டு இந்த கான்டாக்டை சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளோட கான்டாக்ட் வந்து ஜிமெயிலில் சேவ் ஆகிடுச்சு. இந்த கான்டாக்ட் வந்து நீங்கள் contact.google.com இந்த வெப்சைட்டில் போனால் கூட நீங்கள் எந்தெந்த நம்பர்லாம் உங்களோட இமெயிலில் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் நம்மளோட நார்மல் கான்டாக்ட் லிஸ்ட்டையும் நம்மளுக்கு காமிக்கும், பயப்பட தேவையில்ல. இதெல்லாமே நீங்கள் இந்த மொபைல் இப்போ நீங்கள் சேவ் பண்ண இந்த மொபைல் வந்து உங்களுக்கு தொலைஞ்சிச்சுன்னா கூட நீங்கள் புது மொபைல் வாங்கும்போது அதில் இந்த இமெயில் ஐடியை போட்டிங்கன்னா நீங்கள் எந்தெந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் அதில் சேவ் பண்ணீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு இதில் வந்து உட்காந்துக்கும், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே வந்து சிம்மில் நான் நிறைய நம்பர் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் எப்படி நான் கூகுள் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது என்னோட இமெயில் ஐடிக்கு எப்படி நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ செப்பரேட்டாக போடுறேன். அப்படி நான் வீடியோ போட்டேன்னா அதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கூட கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் இன்றைக்கான வீடியோ. தேங்க்யூ. இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல கண்டென்ட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.